தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ.கே. கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்காலிக தலைவராக நீதிபதி ஜாவத் ரஹீம் பதவியில் இருக்கும் நிலையில் ஏ.கே. கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக உள்ள கோயல் ஓய்வு பெற்றுள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதில் கோயல் தனித்தன்மை வாய்ந்தவர் என்று கூறப்படுகிறது. டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இயற்கை வளங்கள் தொடர்பான முக்கிய வழக்குகளில் தீர்ப்புகளையும் கட்டுப்பாடுகளையும் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. பான் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் போது தந்தை பெயரை விட்டுவிட்டு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் மேனகா காந்தி வலியுறுத்தியுள்ளார். நிதி அமைச்சகத்துக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தற்போதுள்ள நிலையில் பான் கார்டுகளுக்கு தந்தையின் பெயர் கட்டாயமாக கோரப்படுவதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு காரணங்களால் கணவனை பிரிந்து வாழும் பெண்கள் முன்னாள் கணவனின் பெயரை குறிப்பிட விரும்பாத நிலையில் அவர்களுக்கான மாற்று வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தனியாக வாழும் பெண்கள் குழந்தைகளை தத்தெடுக்கும் போது தந்தை பெயரை குறிப்பிட முடியாத நிலை ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.